சார், அதுக்கு முன்னதாக பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானிற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தியதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் வெளியிட்டு வருகிறது. முன்னதாக கோட்லி அப்பாஸ் தீவிரவாத முகாம் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியான நிலையில் தற்போது மேலும் பல தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக எல்லை கட்டுப்பாடு கோடு மற்றும் பாகிஸ்தானினுடைய மையப்பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த 9 தீவிரவாத முகாம்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு துல்லிய தாக்குதலாக முற்றிலும் தகர்க்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் முன்னதாக கோட்லி அப்பாஸ் தீவிரவாத முகாம் தகர்க்கப்பட்ட வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து மேலும் பல வீடியோக்களை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூரினுடைய வீடியோ ஆதாரங்களை தற்பொழுது இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. 9 தீவிரவாத மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதனுடைய இந்திய விமானப்படை மற்றும் ட்ரோன்களுடைய அந்த கேமரா விஷுவல்கள் மற்றும் அந்த காட்சிகளை தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சவாய் நல்லா, சர்ஜல், முரித் கே, கோட்லி உள்ளிட்ட ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய அந்த முகாம்கள் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இன்று அதிகாலை நடத்தப்பட்ட நிலையில் அந்த தாக்குதலுடைய வீடியோக்களை தற்பொழுது இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கோட்லி, குல்பூர், மெஹமூனா ஜோயா, பிம்பர், பகவல்பூர் உள்ளிட்ட பகுதிகளுடைய அந்த அனைத்து ட்ரோன் காட்சிகளையும் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை மத்திய அரசின் சார்பாக நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பல்வேறு தகவல்கள், புகைப்படங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவினுடைய விமானப்படை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தீவிரவாத மையங்கள் என்பது தாக்குதல் நடத்தப்பட்டு அது தரைமட்டமாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த ஒரு அதிகாரப்பூர்வ வீடியோக்களை, ஆதாரங்களை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுசித்ரா, அதே நேரத்தில் மசூத் அசாரினுடைய குடும்ப உறுப்பினர்கள் உயிரிழந்தது தொடர்பாக அவர்களது தரப்பு என்பது அந்த தகவலை உறுதி செய்திருக்கிறது. வீடியோக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில ராணுவ தரப்பிலும் அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படும் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக பாலா, ஏற்கனவே மசூத் அசாருடைய அந்த பஹவல்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைமையகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் அதில் அருகே இருந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய மசூத் அசாருடைய உறுப்பினர்கள் இல்லத்தில் நடைபெற்ற தாக்குதல் ஆகியவற்றில்தான் 14 பேர் மசூத் அசாருடைய குடும்பத்தினர் இறந்துள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகி வருகிறது. அதை ஜெய்ஷ் இ முகமது அமைப்பும் அதிகாரப்பூர்வ அறிக்கையின் அடிப்படையில் உறுதி செய்திருக்கும் நிலையில் இந்திய ராணுவத்தின் சார்பாகவும் பல்வேறு ஹை வேல்யூ டார்கெட்டுகள் என அழைக்கப்படக்கூடிய முக்கியமான தீவிரவாத குழுவை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு துணை போனவர்கள் என அனைவருமே இந்த தாக்குதலில் உயிர்ந்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் எந்தெந்த நபர்கள் யார் யார் அவர்கள் என்ற ஒரு விவரங்களை தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆனால் பல்வேறு, குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் இதில் இந்த தாக்குதலில் அவர்கள் இறந்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுசித்ரா, அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா மற்றும் சீன உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய சந்திப்பு கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் நடைபெற்றிருக்கிறது. அந்த நகர்வுகள் தொடர்பாகவும் பதிவு செய்யலாம். சர்வதேச நாடுகள் குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு விவரங்களை வழங்குவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கைகள் தற்பொழுது மத்திய அரசாங்கம் நடத்தி வருகிறது. ஒருபுறம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பல்வேறு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், இன்டெலிஜென்ஸ் தலைவர்கள் உள்ளிட்டோருடன் தற்பொழுது தொலைபேசி மூலமாகவும் காணொலி மூலமாகவும் அவர்கள் பேசி வருவது மிக முக்கியமாக
பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நீங்கள் கூறியது போல அஜித் தோவல் ரஷ்யா உள்ளிட்ட முக்கிய சீனா ஆகிய நாடுடன் அவர் ஏற்கனவே தொலைபேசி மூலமாக பேசியிருந்த நிலையில் கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானியுடன் தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி மூலமாக பேசியுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே இந்த தாக்குதலை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் இந்த ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அந்த கத்தார் நாட்டின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அதே போல ரஷ்யாவினுடைய அரசும் இந்தியாவில் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு போக்கிற்கு தாக்குதலுக்கு நிச்சயமாக ரஷ்யா துணை நிற்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை ரஷ்ய அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் மத்திய அரசாங்கம் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ இன்று காலையே இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்திருந்த நிலையில் சர்வதேச நாடுகளுடனான பேச்சுவார்த்தையும் தற்பொழுது மத்திய அரசு தொடங்கியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலையீடு வரும் என்ற பட்சத்தில் அதில் தங்களுக்கு ஆதரவாக நாடுகள் இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான போக்கில் துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்தியாவானது பல்வேறு நாடு தலைவர்களுடன் அவர்கள் ஒரு கோரிக்கைகளாக முன்வைத்து வருகிறார்கள். சுசித்ரா, அதே நேரத்தில் தற்போது அந்த வீடியோ ஆதாரங்கள் நீங்க குறிப்பிட்டது போல ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட காட்சிகள், ரேடாரில் பதிவு செய்யப்பட்ட பல காட்சிகளையும் இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம தொடர்ச்சியா ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 முகாம்கள் குறிவைக்கப்பட்டிருந்தது. அந்த 9 முகாம்கள் தொடர்பான விவரங்கள் எந்த முகாம்கள் அப்படிங்கிற விவரங்களையும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, அதாவது மொத்தம் 9 முகாம்களில் 4 முகாம்கள் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய முகாம்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது தவிர 3 முகாம்கள் லஷ்கர் இ தொய்பாவினுடைய முகாம்களும், மீதி உள்ளவை MH அதாவது ஹிஸ்புல் முஜாபுதீன் அமைப்பினுடைய முகாம்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று குறிப்பாக மார்க்கஸ் சுபானல்லா, அதாவது பஹாவல்பூர் பகுதியில் இந்தியாவுடைய எல்லை பகுதியிலிருந்து சுமார் ராஜஸ்தான் எல்லை பகுதியிலிருந்து சுமார் 104 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பஹாவல்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முகாம். அதே போல பஞ்சாபினுடைய நரோவல் மாவட்டம், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நரோவல் மாவட்டத்தில் உள்ள சர்ஜல் தேரா கலான் என்ற ஒரு மையம், இது ஒரு சுகாதார மையமாக இருந்த தீவிரவாத லான்ச் பேடாக கண்டறியப்பட்டுள்ளது. அதே போல கோட்லி, இந்தியாவுடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கஸ் அப்பாஸ் என்ற பகுதியும், அது மட்டுமல்லாமல் மார்க்கஸ் சையத்தனா பிலால் என்று முசாராபாத் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முகாம் ஆகிய இந்த 4 முகாம்களும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய தீவிரவாத முகாம்களாக கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியாக லஷ்கர் இ தொய்பாவின் சார்பாக முரிட்கே பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கஸ் தாய்பா, ஷபை நல்லா முகாம் ஆகியவையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முசாபராபாத் மற்றும் முரிட்கே ஆகிய பகுதிகளில் உள்ள முகாம்கள் பயிற்சி முகாம்களாக கண்டறியப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது முக்கிய தீவிரவாதிகளாக பார்க்கப்பட்ட அஜ்மல் கசாப் முதல் பல்வேறு தீவிரவாதிகள் இந்த ஷபை நல்லா முகாம் மற்றும் மார்க்கஸ் தைபா ஆகிய முரிட்கே பகுதியில் இருக்கிற மார்க்கஸ் தைபா ஆகிய முகாம்கள் பயிற்சி பெற்றவர்கள் என்பதை மிக முக்கியமாக கூற வேண்டும். மார்க்கஸ் அக்லே ஹதீத் என பர்னாலா பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய பர்னாலா பகுதியில் இருக்கக்கூடிய முகாமும் லஷ்கர் இ தொய்பாவுடைய முகாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் முகாம்களை பொறுத்த அளவில் மார்க்கஸ் ரஹீத் ஷாஹித் ஆகிய கோட்லி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கஸ் ரஹீல் ஷாஹித் என்ற பகுதி என்பது, இந்த முகாம் என்பது ஒரு பார்டர் ஆக்ஷன் டீமான ஒரு டீம் பயிற்சிகளுக்காக ஒரு முகாமாக, ஹிஸ்புல் பயங்கரவாதிகளுக்கான ஒரு பயிற்சி முகாமாக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடைய சியால்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய மெமூனா ஜோயா என்ற பகுதியில் சுகாதார மையத்தில் மறைத்து இயக்கப்பட்ட இந்த ஒரு முகாம், அதாவது ஹிஸ்புல் தீவிரவாதிய பயிற்சி முகாமாக 30 தீவிரவாதிகள் தற்பொழுது தங்கி அங்கே பயிற்சி பெற்று வந்ததாக என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவமானது உறுதிப்படுத்தி வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 9 முகாம்களும் முகப்பில் வேறு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு தீவிரவாத முகாம்கள் என்ற இதில் செயல்பட்டு வந்ததாகவும், போலியான அடையாளங்களோடு செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் என்பது இந்தியாவினுடைய முப்படைகள் சார்பாக நடத்தப்பட்டது. இது ஒரு நியாயமான தாக்குதல், ஒரு நான் எஸ்கலேஷன் தாக்குதல் என்ற அளவில் மட்டுமே இதை பார்க்க முடியும். தீவிரவாதிகளுக்கு எதிராக மட்டுமே இந்தியா தாக்குதலை நடத்தியது, பாகிஸ்தானுக்கு எதிராக அல்ல என்ற ஒரு விளக்கத்தையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் விக்ரம் மிஸ்ரி இன்று பேசிய பொழுது அவர் தெரிவித்தது மிக முக்கியமாக கூற வேண்டும். பாலா, நிச்சயமாக சுசித்ரா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.